அண்ணா இவன் சோக்கரா இன்னும் டைப்பா இருக்கானே. மன்னா பாருங்க மன்னா, என்ன உட்காருங்க மன்னா. விஷயம் தெரிஞ்சதா உங்களுக்கு? ஐயோ அது வேற சிப்பு. மன்னா வணக்கம் மன்னா. வணக்கம் மன்னா. ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்தேனே. உண்மைதான் மன்னா. எங்கள் இடத்துல 2 பேருக்கும் ராமாயணத்தை எழுதுவதற்காக தமிழிலே எழுதுவதற்காக உங்களுடைய தமிழாக்கம் செய்ய சொன்னேனே, அது எந்த அளவிலே நிற்கிறது சொல்லுங்கள். அதை எழுதி இருக்கிறோம் அண்ணா, எங்களால் இயன்றவை எழுதி இருக்கிறோம். நீங்கள் வேண்டால் விசாரித்து பாருங்கள். இந்த அவையிலே நான் கூத்தனாக இருந்து உங்களுக்கு துணை புரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த அவையிலே நான் கம்பராக இருந்து உங்களுக்கு துணை புரிந்து கொண்டிருக்கிறேன். அவைத்துடைய தலைமை புலவன் நான் மன்னா, தலைமை புலவன் நான். ஆமாம், தாங்கள் எதுவரை எழுதி இருக்கிறீர்கள் மன்னா? நான் கடல் கண்ட படலம் வரை வந்திருக்கிறேன். ஓ சபாஷ் 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 சபாஷ், கடல் கண்ட படலம். ஆம், தாங்கள் எதுவரை எழுதி இருக்கிறீர்கள்? என்ன மன்னா? பாருங்கள், சிரிப்பு வரை எழுதி இருக்கிறீர்கள். இல்லை இல்லை. அப்ப இல்லை இல்லை வரை எழுதி இருக்கிறீர்களா? ஐயோ எதுவரை எழுதிருக்கேன்னு சொல்லும் ஐயா. அதானே, அவர் கடல் கண்ட படம் தான் எழுதினார். நான் அதையும் தாண்டி சேது வந்தன படலம் கண்டேன். சபாஷ் 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 சபாஷ், கவி கம்பர் அல்லவா நீங்கள்? ஏய் லூசு மன்னா. ஏய் லூசு மன்னா. என்னடா லூசு மன்னா? ஏனா அவர்தான் எழுதி இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாரே. சொல்லுவாங்க அந்த ஆளு அறிவு. நான் நம்பே எழுதவே இல்லையா? அப்படியா? அப்படி எழுதுன உண்மைன்னா அதுல இருந்து ஒரு கவி பாடத்து சிக்கியா பாருங்க கம்பே அப்படிங்கிற கேட்டு விடுவோம். ஆமாம், எதுவரை எழுதி இருக்கிறீர்கள்? அதையும் தாண்டி சேது வந்தன படலம் வரை எழுதி இருக்கிறேன். எழுதியதில் ஒரு கவியை சொல்லுங்கள் பார்ப்போம். சவா சிக்கினான் கம்பன். எப்படி? ஏய் முட்டா பையலா நீ? மன்னரடா. கதை தெரியுமா தெரியாதா? கதை ஏய் என்ன பாடா போடான்னு புலவர்கள் ஒழுங்கா மன்னரை மரியாதை எல்லாருக்கும் தெரியும். மரியாதையாக பேச மக்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? ராமாயணத்துல கம்பர் ஒரு பாடல் பாடினார் கவி. அது என்ன கவின்னு இவர்கிட்ட தானே கேட்டேன். இரியா ஏய் உன்னை கொன்னே விடுவேன். கம்பர் ஒரு கவி பாடினார், என்ன கவி அப்படின்னு உன்கிட்ட கேட்டேன்ல? கேட்டது உண்மை. கேட்டேன்லடா? கேட்டது உண்மை. புலவர்கள் அமைதியா அமைதியா ஏய் லூசு மன்னா. பேசிக்கிட்டு இருக்கல குறுக்கு வச்சிருக்க. சரியா? குறுக்கு சொன்னா வச்சிருக்க. ஏய் நான் இங்க வச்சிருக்கேன். மன்னருக்கு மரியாதை முக்கியம். நீ பேசுற நீ மன்னர் பாட சொன்னது என்னைய தான். ஆமா, பாட சொல்லுங்க வர. நான் சொன்னேன்ல பாட சொல்லுங்க வர. சரியா? நடிச்சு காமிக்கலாம்னு சரின்னு ஒத்துக்கிட்டது யாரு? நான் ஒத்துக்கிட்டேன். அப்ப 2 பேர்ல நான் ஒட்ட கொத்த நீ கம்பர்னு சொன்னே என்ன நான் கலைவாஜோட மகன் அப்படி ஒத்துக்கிட்டு இல்லையா? ஆமா, அப்பவே நீ விவரம் தெரிஞ்சாலாம் தான். ஏய் நீ தான்டா கம்பே, நான் ஒட்ட கொத்துன்னு சொல்லியிருக்கணும். கம்பெனி ஒத்துக்கிட்டு இல்லையா? என்ன பண்ண? ஆமாம் ஆமாம், டேய் எல்லாத்துக்கும் கம்பர் நீங்கள் தானே. அப்படி என்றால் நீங்கள் தானே கவியை சொல்ல வேண்டும். ஒட்ட கூத்தர் எப்படி சொல்லுவார்? அப்படி கேட்க சிங்க குட்டி மன்னா பாவாட ராயா. டேய் ஏன் விரல் எடுத்து ஏன் என்ன குத்த பாக்குறீங்களா? அதான் எங்க வேலை. போடுறோம் இல்லையா? போடியா அப்ப போடியா. நல்ல ஒன்னதாயா கவி பாட சொன்னேன். கம்பர் தாங்கள் தான். அது என்றால் நான் பாடுகிறேன் கேளுங்க. நமச்சிவாயம். குமுதமிட்ட குலவரை கூத்திரில் ஓஹோ திமிதமிட்டு திரியும் திரையடல். ஓ துமித ஊர்முக வானோர் துணினர் அமுதம் என்னும் எழுமனும் ஆசையால் கவியை பாடிட்டேன். சபாஷ் சபாஷ் சபாஷ். அவை கலையலாம். சபை 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 கலை. இங்க வைக்காரியா? எதுக்கத்தான் சபாஷ் சபாஷ். என்னைய மன்னர் மரியாதை பேசு. ஏய் அதற்காக வாடா போடா என்ற பேசுவது? மன்னா, நான் கவி பாடியது உண்மைதானே? உண்மை 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 உண்மை. இந்த கவியிலே, நான் பாடிய கவியிலே ஒட்டக்குத்தர் ஒரு பிழை கண்டுபிடிப்பார் ஒரே ஒரு இடத்துல. ஏன் ஜெர்க்காகிறீர்கள்? இதுல இப்படி ஒரு கதை இருக்கு. நான் பாடிய பாடலிலே ஒரு பிழை இருக்கிறது. இந்த பிழையை ஒட்டக்குத்தர் கண்டுபிடிப்பார். மன்னரே அந்த பிழை என்னவென்று தாங்கள் கேட்டு சொல்லுங்கள், வருகிறேன். ஓஹோ, மன்னருக்கே விளங்கி விட்டது. அப்புறம் எதில் நீரேனையா? அதானே கண்டுபிடிக்க வேண்டும் மாமே. ஒட்டக்குத்தரே கொடுமையாக இருக்கு. ஆமாம், நான் பாடிய பாடலிலே தாங்கள் என்ன குறை கூறுகிறீர்கள்? சபாஷ். அததான் அததான். ஏய் எல்லாத்துக்கும் ஜவாது போறத அடிச்சு போய் வேற என்ன? ஏண்டா நான் பாடின பாட்டு மன்னர் மன்னர் ஏண்டா கூட பாட வாடா போடா என்ற ஆமா தகாத வார்த்தைகள் இங்க வேண்டாம். மன்னா எங்க நின்றது யார்?
மன்னர் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கல. ஓ நான் கவி பாடி விட்டேன் அல்லவா? ஆமா ஆமா கவி பாடிய உடனேயே அந்த கவியிலே ஒட்டக்குத்தர் தவறு கண்டுபிடித்தேன் அல்லவா? ஆமா கம்பர் பாடி விட்டேன். அது உண்மை. தவறு கண்டுபிடிக்க சொல்லுங்கள். ஒட்டக்குத்தரை. நான் தானையா கம்பன் பாடிய கவி. ஏண்டா எல்லார் மக்கள் மத்தியில என்னைய கம்பர்னு சொல்லி இப்ப நீ கம்பருங்கிற? எப்படி நீ கம்பராக முடியும்? எப்படி நீ கம்பர்? முதல்ல கம்பர் எங்க நின்றார்? கம்பரு கம்பர் எனது வலதுபுறம் நின்றார். நின்னாரா? நின்றார். இங்கே நின்றா கம்பர், சபாஷ். ஓ, அங்க நின்றா ஒட்டக்குத்தர். அப்படியா? இங்க இருந்தா மன்னர். புரிந்து கொண்டேன். இங்க என்ன ஒட்டக்குத்தர், இங்க என்ன கம்பர் தான். கம்பர் ஆமா. வரமாட்டேன். ம். முடியாது. இங்கு வாருங்கள். உண்மை யாரு அங்கிருந்து அங்க போச்சு? ஒட்டக்குத்தர் இப்பொழுது தாங்கள். நான் பாடிய கவியில் குற்றமா? கம்பா! மக்கள் அனைவரும் கேட்டுக்கொள்ளுங்கள். கம்பர் பாடிய பாடலில் குற்றம் இருக்கிறது. குற்றத்தை நான் கண்டுபிடிக்கவா? கண்டுபிடிக்கிறேன். ஆமா ஆமா ஒட்டக்குத்தராக நிற்கிறீர்கள் அல்லவா? மன்னா சொல்லுங்க. அவர் பாடிய பாடலில் குற்றம் இருக்கிறது, ஒரு தவறு இருக்கிறது. என்ன தவறு? சொல்லவா? சொல்லுங்கள். அப்படியானால் கம்பரை மறுபடியும் அந்த பாடலை பாட சொல்லுங்கள். கம்பரை பற்றி நீங்கள் தவறாக நினைத்து விட்டீர்கள். பாட தெரியாது என்று நினைத்தீர்களா? இப்பொழுது பாருங்கள் என்ன செய்கிறார் என்று பாருங்கள். கம்பரே, கவி கம்பரே, அந்த கவியை எடுத்து செப்புங்கள். என்ன சொன்னாலும் ஊழு கேட்கறது இல்ல இல்ல நியாயமா தானே வண்ணரே, திறமையான ஒரு விஷயத்தை தாங்கள் உரையாடி இருக்கிறீர்கள். கம்பரே, அது என்ன இருந்தா கம்பரே உண்மைத்தான். டேய் பாவாடா, நான் மன்னனடா. பாவாடை எல்லாம் போட்டு இருக்கிறேன் பார்த்தாயா? மோதேவி டான்ஸ் கேரப்ல நீ உட்கார்ந்திருக்கே, முதுகுல காய போட்டு போச்சு, இன்னும் நீ எடுத்து வைக்காம தர்றேன். கம்பரே, பாடலை மீண்டும் ஒரு இடத்துல கேளுங்க. நான் கம்பரா? யாரடா கம்பர்? என்ன மன்னரடா? மன்னர். யாரா மன்னர்? இங்க உட்கார்ந்தா தாண்டா மன்னர். ஓஹோ, அப்புறம் உட்கார்ந்து இருக்கிற விட்டு நான் மன்னர்னா அப்ப நான் பைத்தியம் முடிச்சவனா? அப்ப உட்கார்ந்து இருக்கிறவர் மன்னர், வலது பக்கம் கம்பர், இடது பக்கம் ஒட்டக்குத்தரா? அதுதான் உண்மை. ஆஹா, என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னடா தவறு என்னவா அதை செய்யுங்களடா. தவறை மன்னித்து விடுகிறேன். நீ கம்பர் பாடலை பாடு, நீ தவறை கண்டுபிடி. ஏ கம்பரே, இங்கே இருப்பவர் கம்பர், இங்கே இருப்ப ஒட்டக்குத்தர், கூத்தர். நான் இப்பொழுது மன்னர். அப்படியா? நல்லா இருக்கடா. மன்னரையே கொலை விட்டீர்களேடா, என்ன செய்வதென்று தெரியவில்லை. இப்பொழுது நான் தான் மன்னர். ஐயா ஐயா ஐயா, மன்னருக்கு நெஞ்சு வலியா? ஐயோ, இந்த நாட்டின் குடிமகனாக இருந்து அவர் நெஞ்சு வலி தீர்க்காம எப்படி இருப்பது? நான் உடனடியாக சென்று காவிரி ஆற்றங்கரிலே தண்ணி எடுத்து வருகிறேன். நடக்கட்டும் நடக்கட்டும் நடக்கட்டும். ஆஹா, ஆஹா, ஓ, எடுத்து வா எடுத்து வா. இப்பொழுது சற்று சற்று பரவாயில்லை. சற்று பரவாயில்லை. அடா சீக்கிரம் வாடா டேய். எப்படா நீ? அடா சீக்கிரம் வாடா, மன்னர் சாக போறாரு. டேய் தண்ணி இருக்க போன சாக போறாரா? என்ன காணும்? ஒருவேளை ஆத்துல இருந்து செத்து போயிட்டானோ? அடா வாடா சீக்கிரம். எனக்கு மிகவும் பரியாக இருக்கிறது. டேய் நீ எதுவுமே இல்லடா, வேணாம் வாடா சீக்கிரம். அவன் தான் அவன் வரவும் மாட்டேங்கிறான். அட சீக்கிரம் தண்ணியை கொண்டுட்டு வாடா. எனக்கு மிகவும் பரியாக. வச்சு அப்படி கொன்றான். தண்ணி
ஏய், ஐயோ ஏதோ என்னால முடிஞ்சதுடா. முடிஞ்சிருச்சா மண்ணா அட பாவி நான் போய் உன்னோட தானே இருந்தேன் நீ போயிட்டு தண்ணி கொண்டாடுறியா? தண்ணி கிடைக்கிறதுக்கு கேட்டேன் எல்லா இடத்துலையும் கேட்டேன் 12 மணி ஆகாம தண்ணி கிடைக்காது எங்கேயும் பிளாக்ல வைக்குமான்னு கேட்டேன் இந்த பகுதியிலேயே சுத்தமா இல்லையா அட பாவி ஜெய், நான் எந்த தண்ணியை கொண்டாட சொன்னா நீ எந்த தண்ணியை கொண்டாட போற? இந்த தண்ணி குடிக்க தண்ணி. அது குடிக்கிறதா அப்புறம் அதுல குண்டியா அழுவாங்க மண்ண முடிஞ்சா அவர் முடியலக்கா கேளுங்க அவர் முடியல எங்க வச்சு பொத்துனாரு அவர் தான் நான் பார்த்தேன் நீங்க போங்க நான் அடுத்த முறை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் கட்டியை பேசுவோம் வெங்காயம் வெங்காயம் தப்பிச்சுக்க சாமி எஸ்கேப் பண்ணி விட்டேன் எப்படி நடிப்பு! நல்ல வேலை நீ முடிச்சிருந்தீங்கன்னா நான் மாட்டிருப்பேன் எப்படியோ ஆளை சொல்லி பண்ணி அனுப்பிச்சு விட்டா ஆமா, நீ அடுத்த கட்ட நடக்கு அப்புறம் பாத்துக்கிறோம் போயிரு.